ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வாக்கினை கேட்டு உன் மனதையும் அமைதியாக்கிக் கொள்வாய். ஆம் என் செல்லமே, என்னுடைய இந்த அற்புதமான பதிவானது எல்லார் கண்களிலும் பட்டுவிடாது. அதே நேரத்தில் யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதோ, யார் தன் வாழ்க்கையை அழகாய் வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலியோ, அவர்கள் கண்களில்தான் என் வாக்கும் படும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புத வாக்கை உன்னிடம் சொல்வதற்காக நான் வந்துள்ளேன். உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த வராகி தாய் நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காக தான் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா? இதை போலவே உன் மீது உயிராய் அன்பாய் இருக்கக்கூடிய உறவு உன்னுடைய பெற்றவராக இருந்தாலும் சரி, துணையாக இருந்தாலும் சரி, அவர்களின் மனம் நோகாமல் உன்னுடைய செயல்களை செய்து கொள். ஏனெனில் உன்னை அன்பாய் நேசிப்பவர்கள் உன்னுடைய செயல்களை பார்த்து மனம் வருந்தினாலோ நோந்து போனாலோ அதற்கு பிறகு அவர்களுடன் பேசாமல் ஒதுங்கியே இருந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் உன்னை விட்டு பேசாமல் போனால் அந்த மௌனமே உனக்கு தண்டனையாக மாறிவிடும் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளையெல்லாம் நான் காட்டப் போகிறேன். நீ எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாய், நல்லதுதான். ஆனால் தொடர்ந்து இப்படி நீ யார் என்ன சொன்னாலும் சரி சரி என கேட்டுக்கொண்டு செய்து கொண்டே இருந்தால் எப்போதாவது ஒரு நாள் உனக்கு உடல்நிலை சரியில்லாத போதோ அல்லது உன்னால் முடியாத சூழ்நிலை வரும்போதோ முடியாது என மறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது அவர்களுக்கிடம் நீ போய் என்னால் முடியாது அல்லது அடுத்து பார்த்து கொள்ளலாம் என சொன்னால் உடனே உன்னை கெட்டவனாக அடையாளப்படுத்தி விடுவார்கள். ஆம் என் செல்லமே, எப்போதும் விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. முடியாது என்றால் முடியாது என சொல்ல ஒருபோதும் தயங்காதே. சரி சரி என அத்தனையும் நீ ஏன் அனுசரித்து கொண்டு சமாளித்து போக வேண்டும்? பறப்பதற்கே வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள்ள நீ தயாராக தான் இருக்க வேண்டும். அப்போதுதானே சிறகுகளை இழக்க நேரிட்டாலும் வருந்த மாட்டாய். நான் சொல்வது உனக்கு புரியும் என நினைக்கிறேன். உனக்கு பல வசதிகள் இருக்கலாம், உனக்கான வாழ்க்கையில் சில சொகுசுகள் இருக்கலாம். எது இருந்தாலும் எளிமையாக உன் வாழ்க்கையை வாழ மறவாதே. நீ ஒன்றை அடைய விரும்பும்போது அதன் மூலமாக இன்பங்களும் துன்பங்களும் வரதான் செய்யும். ஆனால் என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள். அப்போதுதான் சோகமோ கவலையோ வெறுப்போ உன்னை அண்டாது என் செல்லமே. உன் மனதில் வரக்கூடிய கோபத்தையும் சோகத்தையும் கவலையையும் வெறுப்பையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீயே உன்னை பார்த்து புன்னகை செய்துகள். நீ உனக்கு தைரியம் செல்லக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிட்டால் உன் மனக்கவலைகளெல்லாம் தீர்ந்துவிடும். உன் வாழ்க்கைக்கான வழி தெரியாத நேரங்களில் இந்த வராகியம்மா என்னை நம்பி உன் பயணத்தை தொடரு. உன்னுடைய எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருக்கும்போது நீ ஆசைப்பட்டதை நான் எப்படி உனக்கு தராமல் இருப்பேன்? இந்த பிரபஞ்சமாக நானே இருந்து உனக்கு துணையாய் இருந்து எல்லா உனது கனவுகளையும் நிஜமாய் மாற்றி காட்டப் போகிறேன். இனிமேல் நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய சூழ்நிலையே உன் வாழ்வில் வரும்படி நான் செய்ய மாட்டேன் என் செல்லமே. பொய் பேசுவது தவறு என்பதை இப்போது உள்ள இந்த கலியுக கால மனிதர்கள் மறந்தே விட்டார்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பொய்களை பேசி பேசி வாழ்க்கையே பொய்யாக போகும் அளவுக்கு வந்து விட்டார்கள். நீ எப்போதும் உண்மையை பேசி நேசித்து வாழ பழகு. பொய்கள் எவ்வளவு கேவலமானது என்பதும் எவ்வளவு வலி நிறைந்தது, அதன் மூலமாக நாளை உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதையும் புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. நீ நல்ல பிள்ளைதான், உனக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களிடம் பேசும்போது உன்னையும் அறியாமல் வார்த்தைகள் தடமாறி வந்து விழுந்து விடுகிறது. அதன் மூலமாக நீ அறியாமலேயே ஒரு சில மனிதர்களின் மனமும் காயப்பட்டு விடுகிறது. நான் சொல்வதை கேட்டு புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் அவர்களிடம் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிடு. தேவையில்லாமல் பேசுகிறேன் என ஏதாவது ஒன்றை வாய்த்தவறி உளறி கொட்டிவிடாதே என் செல்லமே. அதே போலதான் கஷ்டத்திலும் வறுமையிலும் பிரச்சனையிலும் இருப்பவனுக்கு நீ போய் அறிவுரை சொல்லுகிறேன், சமாதானம் சொல்லுகிறேன் என எந்த தத்துவமும் சொல்ல வேண்டாம். ஏனெனில் அவர்களுடைய கஷ்டமும் பிரச்சனையும் வறுமையும் சேர்ந்து ஏற்கனவே அவனுக்கு பல அனுபவத்தை தந்துதான் இருக்கும். இதில் நீ வேற ஏதாவது புதிதாக சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த பாடமும் இல்லை. தந்திரத்தோடு பழகு என நான் ஏன் தெரியுமா உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன்?
நீ நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தெரிந்த பிள்ளையாக இருக்க வேண்டுமே தவிர அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக எல்லாரிடமும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தால் மற்றவர்கள் தந்திரம் செய்து உன்னை ஏமாற்றி விடுவார்கள். தந்திரமாய் பேசி தந்திரமாய் சில வேலைகளை நீ அறியாமலேயே செய்து உன்னை ஏமாற்றவும் உனக்கு துரோகம் செய்யவும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் யாரிடமும் எப்போதும் பழகும் முன்பதற்கு முன்பாக நீயும் கவனத்தோடும் தந்திரத்தோடும் நடந்து கொள். முடிந்த அளவுக்கு நீ ஏமாறாமலாவது இருப்பாய் என்பதற்காக சொல்லுகிறேன். நிச்சயம் உனக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். எல்லாரிடமும் உதைபடக்கூடிய கால்பந்தாய் இருக்காதே. அந்த அளவிற்கு நீ எல்லாரிடமும் விட்டு கொடுத்து எல்லார் சொல்வதையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த கால்பந்து போலதான் உன்னை எட்டி எட்டி உதைத்து தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். உனக்குரிய மரியாதையும் உயர்த்தி வைத்து தரவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக அடித்தால் திரும்ப வந்து முகத்தில் அடிக்கக்கூடிய கைப்பந்து போல நீ இருக்க வேண்டும். அப்போதுதானே ஒரு பயத்தோடு உன்னை கையாளுவார்கள். அந்த அளவிற்கு உன்னுடைய தைரியத்தையும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் யாருக்கும் விட்டு கொடுக்காத பிள்ளையாக உன்னுடைய சிந்தனைப்படி எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். நாளை மழை வரப்போகிறது என்றால் இன்றே உணவை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய எறும்பை போல சுறுசுறுப்பாக நாளைய உனது எதிர்காலத்துக்காக இன்றே எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வெற்றியாளனாக நீ இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நேற்று மழை பெய்தவுடன் இன்று புதிதாய் பூக்குமே காளான், நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கும் காளானாக நீ இருக்கக்கூடாது. அது வீண்தானே. மழை நேற்றே பெய்து முடித்து விட்டது, நனைந்தும் விட்டாய். அதற்கு பிறகு குடைபிடித்து என்ன பயன்? எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது நடப்பதற்கு முன்பாகவே அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் எல்லாவற்றையும் யோசித்து சரியாய் திறமையாய் செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும். புதைத்து வைக்கக்கூடிய விதைக்கு ஒருபோதும் தெரியாது தான் பெரிய மரமாய் உயிராய் எழுந்து நிற்போம் என்று. அதே போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளுக்கும் தெரியாது உனக்கு துணையாய் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் என்று. யாரும் உன்னை ஏமாற்றும்படியும் விட்டுவிட மாட்டேன். உனக்கு துரோகம் செய்யும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன். கூடிய விரைவில் உனக்கு துணையாயிருந்து அத்தனையும் சரி செய்வேன். சிந்தித்தால் மட்டுமே பலவிதமான அவமானங்களுக்கு உன்னால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீ செய்த சிந்தனைகளுக்கெல்லாம் பல கஷ்டங்களை தான் அனுபவித்தாய். இனிமேலாவது சரியாக சிந்தனை செய்து அவமானத்தை தாண்டி வெகுமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு உனது முயற்சிகள் இருக்கட்டும். இப்போது இந்த உலகில் இருக்கக்கூடிய பல மனித உறவுகளுக்கும் பின்னால் சுயநலம் மட்டும்தானே இருக்கிறது. சுயநலமே இல்லாத உறவுகள் யாரும் இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் மிகவும் சுயநலம் கொண்ட மனிதர்களால் நிரம்பிவிட்டது. இது என்னதான் கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட இதுதானே உண்மை. மக்களை புரிந்து நடந்துகள். எல்லாரும் தங்கள் தேவைக்காக மட்டும்தான் உன்னை தேடி வருகிறார்கள். நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம். ஆனால் உன் மனசாட்சியிடம் பொய்யாக நடிக்க முயற்சி செய்தால் அது உனக்கு தானே நஷ்டமாய் வந்து முடியும். எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாய் யோசித்து செய்ய பழகு. உன் மனசாட்சி சொல்லுவதற்கு மாறாக முரண்பாடாக நீ எதையும் செய்ய வேண்டாம் என் செல்லமே. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூடிய விரைவில் உன் வாழ்வில் அழகாய் நடக்கும்.